Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.14ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other, then find the values of a. அதாவது equation என்ன கொடுத்திருக்காங்க, 2y square minus ay plus 64 equal to 0. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட் வந்து twice the other, அதாவது சப்போஸ் இப்போ ஆல்ஃபா வந்து ரூட்னா அப்போது 2 ஆல்ஃபா, ஸோ இதுதான் வந்து அதர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஏயோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், லெட் ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா பி த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒய் அப்படின்னு இருக்குது. அப்போது ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன -a, சியோட வேல்யூ என்ன 64. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், -b/a. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் இங்கே பியோட வேல்யூ என்ன -a, அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் a பை இங்கே ஏயோட வேல்யூ என்ன 2. அப்போது 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு a/2. இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம், 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், c/a. அப்போது ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே சியோட வேல்யூ என்ன 64 பை ஏயோட வேல்யூ என்ன 2. கேன்சல் பண்ணும்போது இங்கே 32 அப்படின்னு வரும். ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா என்ன வரும், 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். 32 டிவைடட் பை 2 என்ன 16. ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், +4 -4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது வென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், அப்போது 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு a. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 6 × 4 ஈக்குவல் டு a. அப்போது ஏயோட வேல்யூ என்ன 24. அடுத்து when alpha equal to -4, அப்போ 6 × -4 equal to a னா அப்போ ஏயோட வேல்யூ என்ன -24. ஸோ ஏயோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 24 and -24. ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.